ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல். நம்ம இன்றைக்கி வந்து வாழைக்காய் வச்சு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டிஷ் தான் செய்ய போகிறோம். அது என்னன்னு பார்ப்போம் வாங்க. தென் தமிழகத்தில் வழக்கத்தில் இருக்கிற ஒரு குழம்பு தான் செஞ்சு காட்ட போகிறோம். கடலைப்பருப்பும் வாழைக்காவும் சேர்த்து தான் ஒரு குழம்பாக செஞ்சு அது சாதத்துக்கு எல்லாத்துக்குமே ஊற்றி சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். அதில் வந்து நாங்கள் மிளகு, சீரகம், வெள்ளைப்பூண்டு இதெல்லாம் போட்டு செய்கிறதுனால அதனோட டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்கும். நீங்களும் அதை செஞ்சு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இதுக்கு வந்து ஒரு வாழைக்காயும் 1/4 கப் அளவுக்கு கடலைப்பருப்பும் எடுத்துக்கணும். வாழைக்காயை வந்து நீங்கள் நல்லா தோல் சீவி சதுரமாக வெட்டி வச்சுக்கோங்க. கடலைப்பருப்பை குறைஞ்சது ஒரு 1/4 மணி நேரமாவது ஊற வைங்க கழுவிட்டு. இப்போது கடலைப்பருப்பு வந்து 1/4 மணி நேரம் ஊறிடுச்சு. இதை வந்து நம்ம குக்கரில் போட்டு வேக வைக்க போகிறோம். 3/4 வேக்காடாக இருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வேக வச்சுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் போல் ஆகும் வேகிறதுக்கு. கூட வந்து மஞ்சத்தூளும் சேர்த்துக்கோங்க. இப்போ கடலைப்பருப்பு வந்து 3/4 வேக்காடா வெந்துருச்சு. நம்ம திறந்து பார்ப்போம். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். இப்போது இது கூட சேர்ந்து நம்ம வெட்டி வச்சுருக்க வாழைக்காய் வந்து கருக்காமல் இருக்க மோரில் போட்டு வச்சுக்கணும். இப்போ இந்த வாழைக்காயை எடுத்து அதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்து இப்போ திரும்ப நம்ம வேக வைக்க போகிறோம். ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் வச்சா போதும். இப்போ வந்து கடலைப்பருப்பையும் வாழைக்காயையும் வேக வச்சு இதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து வாழைக்காய், கடலைப்பருப்பு, மஞ்சள் இது மட்டும்தான் இருக்குது. இப்போ தாளிக்க என்னென்ன தேவைன்னு பார்ப்போம். இதுக்கு வந்து கடுகு, உளுத்தம்பருப்பு, 3 பூண்டு பல் தோலோடு தட்டி வச்சது, கருவேப்பிலை, 3 காஞ்ச மிளகாய், 10 சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்குனது, 1/2 ஸ்பூன் சீரகம், 3/4 ஸ்பூன் மிளகு, தேவையான அளவு உப்பு, அப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் துருவின தேங்காய் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வானலியில் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சோன்னா கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, பூண்டு, காஞ்ச மிளகாய் போட்டு தாளிச்சிக்கோங்க. அடுத்து வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இது வந்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது இது நல்லா வதங்கினோன்னே நம்ம வச்சுருக்க கடலைப்பருப்பும் வாழைக்காயும் அதில் சேர்த்துக்கோங்க. இது வந்து ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, செமி கிரேவியாக தான் இருக்கணும். இது வந்து நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம வச்சுருக்க மிளகுத்தூளும் சீரகத்தூளையும் நம்ம சேர்த்துக்கலாம். இது வந்து கொதிக்க வச்சுக்கோங்க கொஞ்ச நேரம். இப்போது கடைசியாக வந்து வச்சுருக்க தேங்காய் துருவலை வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கிளறிக்கோங்க. கிளறிட்டு நம்ம வந்து நிப்பாட்டிட வேண்டியது தான். இது வந்து ரொம்ப தண்ணியாகவும் இருக்காது, ரொம்ப திக்காகவும் இருக்காது, கூட்டு மாதிரி இருக்கும். ஸோ சாதத்துக்கும் பிசைஞ்சு நம்ம சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். சுவையான வாழைக்காய் கூட்டு வந்து சூப்பராக தயாராகிடுச்சு. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியான ரெசிபி தான். ஸோ ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எங்களுக்கு கமெண்ட்ஸில் போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.